வணக்கம். பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் சேனல் மூலயமா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸை கொடுக்க வந்திருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள் ஆகியுமே எஸ்ஐஆர் தான் பெரிய மாற்றத்தை திருப்ப முனையை கொடுத்துருக்கு. அதனால தான் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயிலை எஸ்ஐஆரோட ஃபுல் டீட்டெயில்டு டேட்டாவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்ன்றது ஸ்கேல் ஆஃப் ரிவிஷன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1.66 crore ஓட்ஸ் ரெஜிஸ்டரே ஆகலை, ஓட்டே போடலை. அப்போ கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணுறாங்க, இங்கே ஏன் இவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 105.3%, 105.3% ஓட்டர்ஸ் வந்து அடல்ட் கவுண்ட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ரிவிஷனாக இந்த ஸ்கேல் ஆஃப் ரிவிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்க. எஸ்ஐஆரை கொண்டு வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, ப்ரீ எஸ்ஐஆருக்கு முன்னாடி 6.41 கோடி ஓட்டுகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. ஸோ 5.67 crores ஃபைனல் எலக்டர்ஸை ஆக்குனாங்க. அது எப்படி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நெட் டெலிஷன் வந்தது 74.07 lakh ஓட்ஸ். இப்போ நெட் டெலிஷன் பார்த்தீங்கன்னா 74.07 லட்சம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 74,07,000 வாக்குகள். இது எப்படி டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா, இனிஷியல் டெலிஷன் ஹவு ரிவிஷன் ப்ராசஸ் டன். இப்போ எப்படி டெலிஷன் நடந்தது பார்த்தீங்கன்னா, ஷிஃப்டட் அண்ட் ஆப்சென்ட்னா மாநிலம் விட்டு வேற மாநிலம் போயிருக்கலாம், இல்லை வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம். அப்புறம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தப்ப அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த ஊர்ல தான் இருந்திருப்பாங்க, அந்த அட்ரஸ்ல ஓட்டர் ஐடி படி, பழைய ஓட்டர் ஐடி படி. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க, அங்கே போய் தேடினப்போ இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஷிஃப்டட் அண்ட் ஆப்சென்ட். இந்த ஷிஃப்டட் அண்ட் ஆப்சென்ட் மட்டுமே 66.44 லட்சம் பேர். டிசீஸ்டு இறந்தவங்க 26.94 லட்சம் பேர். டூப்ளிகேட்ஸ் ஒரே ஆளுக்கு 2 ஓட்டு ஐடி, 2 ஓட்டு ஐடி இல்லை 3 ஓட்டு ஐடி. ஏன் இப்படி வந்ததுன்னா, அவங்க ஊர்லேயும் வசிச்சிருப்பாங்க, இல்லை சென்னையில் மாறி இருப்பாங்க, சென்னையிலேயும் வந்து ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, பழைய ஓட்டர் ஐடியை டெலீட் பண்ணாமல் இருப்பாங்க, ஓட்டர் ஐடியை அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் புது ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி புதுசும் வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து டூப்ளிகேட் ஓட்டர் ஐடிஸ். இந்த டூப்ளிகேட்ஸை வந்து 3.39 lakh டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி இருக்கு, அதையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அண்ட் டிக்ளைன் 12,000 ஓட்டர்ஸ். அதர்ஸ் அண்ட் டிக்ளைன்னா எப்படி சொல்றதுன்னா, அதர்ஸ் அண்ட் டிக்ளைன்னா அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வாங்கிட்டு ஃபில் பண்ணி கொடுக்காதவங்க, அப்படி ஃபில் பண்ணி கொடுக்கும்போது தப்பாக ஃபில் பண்ணி கொடுத்தவங்க அப்படின்ற பட்சத்தில் 12,000 ஓட்டர்ஸ் வந்து டெலீட் ஆகிருக்காங்க. இது எல்லாத்தையும் டோட்டலாக டெலீட் பண்ணது கூட்டி கழிச்சு பார்த்தா 74.07 lakhs வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் ப்ராசஸ் எப்படி நடந்ததுன்னா, இனிஷியல் டெலிஷன் மொத்தம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 97.37 லட்சம் பேரை டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீஎடிஷன் பண்ணுறாங்க. ரீஎடிஷன் பண்ணும்போது 27.53 லட்சம் பேர். ரீஎடிஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி புது ஓட்டர்ஸ் வந்திருப்பாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஓட்டே போடாதவங்க 14.59 lakh நியூ ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க. அதில் 7.4 lakh தான் புது யங் ஓட்டர்ஸ் 18 to 19 ஏஜ். இந்த லாஸ்ட் இயர்ல 2025-26 வந்து 18 to 19 ஏஜ் இருக்கவங்க 7.4 lakh யங் ஓட்டர்ஸ் தான். பட் பார்த்தீங்கன்னா 14.59 வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளோ வருஷமா 21 வயசு, 22 வயசு, 25 வயசு, சில பேர் 35 வயசு வரைக்கும் ஓட்டர் ஐடி வாங்க வந்திருப்பாங்க, 50 இயர்ஸ்ல ஓட்டர் ஐடி வாங்காம வந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த வாட்டி ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காங்க, நியூ ஓட்டரோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 7.4 நியூ ஓட்டர்ஸ் 18 to 19 ஏஜ். இங்கே பார்த்தீங்கன்னா 7.19%, இதில் மைனஸ் பண்ணால் 7.19% நியூ ஓட்டர்ஸாக வந்திருக்காங்க. அதான் இந்த ஏஜ் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 50 ஏஜில் இருக்கலாம், இல்லை 60 ஏஜில் இருக்கவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்களாம் இருக்கலாம். அது நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எனக்கு ஓட்டர் ஐடியே வாங்க தெரியாது, இதுக்கு நான் ஓட்டே போட்டதில்லைப்பான்னு சில பேர் பேசியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ வந்து நியூ ஓட்டர்ஸாக இருக்காங்க. 14.59 lakh நியூ ஓட்டர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 7.4 lakh 18 to 19 ஏஜ் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்தர் டெலிஷன் இதுக்கப்புறமும் இந்த ரீஅடிஷன் ஆனதுக்கப்புறம் திரும்ப டெலீட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு டூப்ளிகேட்ஸ் வேறு ஏதாவது அந்த மாதிரி கணக்கில் வராதது வந்து திரும்ப கொடுக்காது, எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டெலிஷன் வந்தது 4.23 lakhs. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நெட் டெலிஷன். இதுலேருந்து இதுதான் மொத்தமாக 6.41 crore 97.3 lakhs டெலிட் பண்ணுறாங்க. 97.53 lakhs ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் திரும்ப 4.23 lakhs டெலிட் பண்ணாங்க. அதை டோட்டலாக கன்வெர்ட் பண்ணால் 74.07 lakhs டெலிட் ஆன கணக்கு. இப்போ டெலிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் எலக்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 5.67 கோடியாக மாறிச்சு.
6.41 கோடியிலேருந்து 5.67 கோடி ஓட்டர்ஸாக மாறுறாங்க நம்ம தமிழ்நாட்டில். இதுதான் ஸ்கேல் ஆஃப் ரிவிஷன். எஸ்ஐஆர் மூலயமா நம்மளுக்கு ரிவிஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் ஃபைனல் எலக்டாஸ் 5.67 crore சொல்கிறாங்க. இப்போ எஸ்ஐஆர் பற்றி யாராவது தப்பாக சொன்னாலோ இல்லை எஸ்ஐஆர் மூலயமா இப்படி நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கு, நிறைய ஓட்டர்ஸை வேணும்னு டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கணக்கு காமிச்சாலோ யாருமே நம்பாதீங்க. மேபி எஸ்ஐஆரில் சில பேருக்கு அந்த ஃபார்ம் கொடுக்காதால விட்டு போயிருக்கலாம். ஃபார்ம் அவங்க ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணி கொடுக்காதாலையோ இல்லை தப்பான டேட்டாஸை என்ட்ரி பண்ணி கொடுத்ததாலையோ டெலீட் ஆகிருக்கலாம். பட் இந்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களது யாராவது மிஸ் ஆகிருந்தால் இந்த வாட்டி. அதே மாதிரி இந்த வாட்டி நடந்த நல்ல விஷயம் என்னன்னா, கள்ள ஓட்டு போடுறத தடுக்கிறதுக்கும் இந்த கள்ள ஓட்டு மூலயமா தவறான ஆட்சிகள் அமைஞ்சிடலாம். யாரு வேணும்னு நம்ம மக்கள் முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த கட்சிங்க சேர்ந்து தவறான ஓட்டுகளை அவங்களுக்கு கள்ள ஓட்டா போட்டு அதன் மூலமா ஆட்சி பெற்றாங்கன்னா அவங்க ஆட்சி நல்லா இருக்காதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா இதை இனிஷியேட் பண்ணி இப்போ ஃபியூச்சருக்காக, நம்மளோட நல்ல ஃபியூச்சருக்காக இந்த எஸ்ஐஆர் மூலயமா இவ்வளோ டெலிஷன் நடந்து இந்த வாட்டி ப்ராப்பரான ஓட்டர்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடுற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லணும். அதே மாதிரி டெலிஷனில் சில பேர் இது விட்டு போயிருந்தாலோ, நான் இருக்கும்போதே அந்த வரல அப்படின்னு நினச்சிருந்தாலோ, நெக்ஸ்ட் டைம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியை அப்ளை பண்ணி வாங்கி வச்சிங்க. நன்றி.